இது என்ன தெரியுமா? இது இன்சுலின். இதுதான் ப்ளம்ஸ். இந்த ப்ளம்க்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டு விட்றோம். போட்டுட்டு இந்த வீடியோக்கு கடைசியில் இது என்ன நேரத்தில் மாறுதுன்னு கரெக்டாக உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக இருக்க பாருங்கள், ஓகேவா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் கிடையாது, இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியாக இருக்கா? நீங்களே சொல்லுங்களேன். நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை இன்னைக்கு. ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம், அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்துனாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது இந்த வெயிட்டை குறைச்சாங்களா? நல்லா கேட்டுக்கிடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இந்த தம்பி பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. கொடுத்தது என்னது? ஒன்லி பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை இல்லை இன்சுலின் யாராவது நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்கள். வெந்தயம், ஆவாரம்பூ, முக்கரட்டை கீரை, சிறுகுறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை. இப்போ மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலினும் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கருப்பு கவனி, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை, நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், உடல் பருமன், இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். சேவ் பண்ணி வைங்க வீடியோவை, கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா என்னாகும் தெரியுமா? சுகர் மாத்திரை, இன்சுலின் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு யார் சொன்னா? ஹாரிசன் புத்தகம் சொல்லுது. அதுக்கு பேர் தான் ரெமிஷன். வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு புத்தகம் தெளிவாக சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?